தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். சயின்ஸுக்கும் கர்மாக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களோட கான்செப்ட் சொல்லுது. அப்போ உங்களோட கான்செப்ட்ல கர்மாவை கழிக்க முடியுமா, கலைக்க முடியுமா, அதை கடந்து போக முடியுமா? இதுக்கப்புறம் நம்ம கர்மா பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம பூர்வ ஜென்ம கர்மா கழிஞ்சுக்கிட்டு மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஒரு கர்மா. நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இது ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒன்று வரும். ஒரு புழு மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் பெருசாச்சுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சுனாக்கா இட் லுக் எ ஃபிஷ். தட்ஸ் வை மத்ஸ்ய அவதாரம் இஸ் த ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆஸ் அ எவல்யூஷன் ஆஃப் எமோஷன்ஸ். ஜீவராசிகளோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சர்வை, அவ்வளோதான். சர்வை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இது என்னோட ஏரியா, திஸ் இஸ் மை ஏரியா அப்படிங்கிற இந்த அகந்தை உருவாக ஆரம்பிக்குது ஜீவராசி. 6வது அறிவு இருக்கிற நம்ம உருவாகிறோம். அப்போ நம்ம 6வது அறிவு இருக்கிற நம்ம உருவானதுக்கான மெயின் பர்பஸே என்ன? டு கண்ட்ரோல். இங்கேருந்து தான் கிளான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. கிளான்லேருந்து ராஜாக்கள் ஃபார்ம் ஆரம்பிக்கிறாங்க. ராஜாக்கள் அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு போற வார் வரைக்கும் வந்து நிற்கிது. 2 பேரோட ஒரு ஈகோ அந்த கான்செப்ட்னால இன்னைக்கு வார். சூதார தெரியாது. அந்த டைமிங்ல கிருஷ்ணரை கூப்பிட்டு இருந்திருக்கலாம்ல, கிருஷ்ணா நீங்க வந்து விளையாடுங்க. பிரச்சனை நிற்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லி நீ வந்து கூப்பிட்டு இருந்தாக்கா நான் அன்னைக்கே காப்பாத்திருக்க போறேன். அப்போ உனக்கு பிரச்சனை வரும்போது நீ என்ன கூப்பிடு ஃபர்ஸ்ட். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு விகாஸ் காசிநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதலாக நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. ஒரு சயின்டிஃபிக் ஸ்பிரிச்சுவல் கோச், அதே போல் மைண்ட் ப்ரோக்ராமர். கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களாக இருக்குது, அதை பற்றி நாங்கள் அவங்கக்கிட்ட கேட்க போகிறோம். சார் வணக்கம். சயின்ஸ் ஆஃப் கர்மா. இந்த கர்மா அப்படிங்கிறது நம்ம இதுவரைக்குமே நம்ம படித்தது தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு 3 டைப் ஆஃப் கர்மா இருக்குது அப்படிங்கிறது. ஒன்று நம்ம ஆல்ரெடி வந்து போன ஜென்மத்தில் வந்து செய்தது, அதில் மீதமாக இருக்கிறது, அப்புறம் இந்த ஜென்மத்தில் நம்ம செய்கிறது, அது அடுத்த ஜென்மத்துக்கு தொடர்றது, இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். ஆனால் சயின்ஸுக்கும் கர்மாக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களோட கான்செப்ட் சொல்லுது. சயின்ஸுக்கும் கர்மாவுக்கு சம்மந்தம் இருக்குன்னா கண்டிப்பாக கர்மாவை வந்து நம்மளால மாற்ற முடியாது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் எல்லாராலையும் நம்பப்படுறது. ஆனா இந்த வேர்டுக்கே வந்து ஒரு அப்ப சயின்ஸ் கண்டிப்பா அதை சரி பண்ண முடியும். நம்ம இன்ன வரைக்குமே பரிகாரங்களா இருக்கட்டும், கோவில் வழிபாடுகளா இருக்கட்டும், நம்ம பண்ண கர்மாவை கழிக்கிறது தான் ஓடிட்டு இருக்கோம். அப்போ உங்களோட கான்செப்ட்ல கர்மாவை கழிக்க முடியுமா, கலைக்க முடியுமா, அதை கடந்து போக முடியுமா? கண்டிப்பா முடியும். தட்ஸ் வை இட்ஸ் கால்ட் சயின்ஸ். கர்மா இஸ் பேசிக்கலி சயின்டிஃபிக்கல் கான்செப்ட் தான் அது. ஸோ இது வந்து $1 million கொஸ்டினாக இருக்கிறதுனால தான் நான் இதை டீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஐ ஸ்டார்டட் திஸ் கான்செப்ட் ஆஃப் சயின்ஸ் ஆஃப் கர்மா அப்படிங்கிறது. ஓகே, இப்போது பிரபஞ்சம் வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ்லேருந்து தான் உருவானுச்சு அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஓகே, அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி கர்மா வந்து 3 வகையில் தான் பிரிக்கப்படுது. நம்ம பூர்வ ஜென்மங்களில் பண்ண கர்ம வினைகள் அதோட பிரதிபலனாக இன்றைக்கி நம்ம பிறக்கிறோம். அண்டு இந்த ஜென்மங்களில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது. அண்டு இதுக்கப்புறம் நம்ம கர்மா பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, எந்த கர்ம வினைகளுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே போகாமல் விட்டோம்னாக்கா நம்ம பூர்வ ஜென்ம கர்மா கழிஞ்சிக்கிட்டு மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். திஸ் இஸ் ஒரு கர்மா. நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இது ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒன்று வரும். ஸோ இது 3 டிஃப்ரெண்ட் செக்டராக வந்து பிரிஞ்சிருக்கு. பியூரான சயின்டிஃபிக்கல் ப்ராசஸ் இது. எலக்ட்ரான், ப்ரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், இது 3ம் இங்கேருந்து இந்த ஹோல் யூனிவர்ஸ் உருவாக ஆரம்பிச்சது. பிரபஞ்சம் வந்து 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸ் ஃபார்ம் ஆனிச்சு. அண்ட் தென் சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆனிச்சு. சோலார் சிஸ்டமில் கரெக்டாக சூரியன்லேருந்து 108 டைம்ஸ் ஆஃப் சன்னோட டயாமீட்டரில் எர்த் வந்து அமைகிறதுனால, ஓகே, ஸோ 9 பிளானட்ஸும் இருக்குது. கரெக்டாக சூரியன்லேருந்து 108 டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த சன் இருக்கிறதுனால இதுக்கு அடுத்தது 108 டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் த மூன். மூனோட டயாமீட்டரில் 108 டயாமீட்டர் டிஸ்டன்ஸில் மூன் இருக்கிறதுனால Earth is the only planet not so hot, not so cold. கரெக்டான தட்பவெட்ப நிலையில் இருக்குது ஒரு ஜீவராசி உருவாகிறதுக்கு. வேறு எந்த பிளானட்லேயுமே வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிறது எல்லாமே கோல்ட் ரீஜன்ஸ், இதுக்கு முன்னாடி எல்லாமே ஹாட் ரீஜன்ஸ். ஸோ ஜீவராசிகள் உருவாக முடியாது. அப்போ பூமியில் தட்பவெட்ப காலநிலையினால ஜீவராசிகள் உருவாக ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு 72% ஆஃப் திஸ் எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் வாட்டர். அப்போ வாட்டரோட கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால த ஃபஸ்ட்டு ஜீவராசி தண்ணிக்குள்ளே தான் உருவாகும் மோஸ்ட்லி. பிகாஸ் த லேண்ட் ஏரியா இஸ் ட்ரை, ஹாட். ஸோ ஜீவராசி உருவாகிறதுக்கான சான்சஸ் இல்லை அந்த இடத்துல. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த வாட்டர். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் மைக்ரோ ஆர்கானிசம்லேருந்து அதுக்கப்புறம் டெவலப் ஆகி பரிணாம மாற்றத்து மூலியமாக மேக்ரோ ஆர்கானிசம் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி உருவாகுது.
ஸோ இந்த பிரபஞ்சத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் தான். இன்னமும் நம்மளை சுற்றி அதனால தான் வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸ் எனி டைம் இருந்துகிட்டே தான் இருக்குது. வைரஸ் அண்ட் பாக்டீரியாஸோட உலகத்தில் நம்ம ஒரு பெரிய வைரஸ், தட் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ 1.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஜீவராசிகள் உருவாது. ஃபர்ஸ்ட் ஜீவராசி ஒரு வைரஸ் வந்து பெருசானுச்சுன்னா எப்படி தெரியும்? ஒரு மீன் மாதிரி தான் தெரியும், ஒரு புழு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பெருசாச்சுன்னா கண்ணுக்கு தெரிஞ்சுனாக்கா இட் லுக் எ ஃபிஷ். தட்ஸ் வை மத்ஸ்ய அவதாரம் இஸ் ஃபர்ஸ்ட் அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்போ இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? ஆஸ் அ எவல்யூஷன் ஆஃப் எமோஷன்ஸ், எலக்ட்ரான் இன் மோஷன்ஸ், எமோஷன்ஸ். அதனால தான் சக்தி டெவலப் ஆகிட்டே இருக்குது, ஸ்டாப் ஆகவே இல்லை, கண்டினியூவாக அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட்டே இருக்கிறதுனால தான் ஜீவராசிகள் பரிணாம மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு நீர் வாழினமாக இருந்துச்சு, அப்புறம் நீரும் நிலமும் வாழினமாக மாறினுச்சு, அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி நில வாழினமாக மாறினது. இப்படியே இது டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு அறிவாக வளர்ந்துட்டே வந்துட்டுருக்கு. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவு அப்படின்னு சொல்லிட்டு எவல்யூஷன்ஸ் நடந்துகிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த 4th அறிவு வரும்போது, 4வது அறிவு வரும்போது எமோஷன்ஸ் சர்வைவலை மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் டெரிட்டரியை பேஸ் பண்ணி, நான் என்ற அகந்தையை பேஸ் பண்ணி மிருகங்கள் டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்ற அகந்தையில் இல்லை, சர்வை பண்ணணும். ஸோ ஜீவராசிகளோட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி சர்வை, அவ்வளோதான், சர்வை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இது என்னோட ஏரியா, திஸ் இஸ் மை ஏரியா அப்படிங்கிற இந்த அகந்தை உருவாக ஆரம்பிக்குது ஜீவராசிகளுக்கு. ஸோ 4th ஸ்பீஷீஸும் 5th ஸ்பீஷீஸும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு. தட் நிறைய ஸ்பீஷீஸ் என்ன பண்ணுது, இதோட இம்பேக்ட்னால தனக்கான ஒரு வட்டத்தை உருவாக்கிக்கிட்டு நான் தான் ராஜா, இது என்னோட இது அப்படின்னு சொல்லிட்டு மீன்கள்லையும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது என்னோட ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. மிருகங்கள்லையும் எல்லா டைப்லையும், நீர்வாழினம், நிலவாழினம் எல்லாத்துலேயுமே என்ன ஆக ஆரம்பிக்குதுனாக்கா இந்த ஈகோயிசம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. எப்போ எலக்ட்ரான்ஸ் ஓவர் பவரில் போகுதோ, இப்போ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யார் வரணும்? புரோட்டான்ஸ். ஓகே, இப்போ புரோட்டான்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே என்டர் ஆக ஆரம்பிக்குது இந்த இடத்துல. ஓகே, ஸோ 4, 5 இந்த 4 அறிவு 5 அறிவு இருக்கிற ஜீவராசிகள் இந்த லெவலை தாண்டி போயிட்டு இருக்கும்போது, அப்போது இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எமோஷன்ஸ், எலக்ட்ரான்ஸ் இன் மோஷன்ஸ், இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற நெக்ஸ்ட் எவல்யூஷன் வரணும். தட் இஸ் கால்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், விச் இஸ் த 6th சென்ஸ் ஹியூமன் காட். ஓகே, ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற குரங்கினத்துக்கு அப்புறம் 6வது அறிவு இருக்கிற நம்ம உருவாகிறோம். அப்போ நம்ம 6வது அறிவு இருக்கிற நம்ம உருவானதுக்கான மெயின் பர்பஸே என்ன? டு கண்ட்ரோல் த எமோஷன்ஸ். இந்த நான் என்ற அகந்தையில் எதையும் பண்ணாமல் அதை கண்ட்ரோல் பண்ணி, இது எல்லாம் பிரபஞ்சத்தோட விளையாட்டு, we are just part of this play. இந்த கேமில் நம்ம நடுவில் ஒருத்தவங்க இருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும், அகந்தையில் இருக்கக்கூடாதுங்கிறத உணர்றதுக்காக தான் ஹோமோசேப்பியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வகை இவால்வ் ஆக ஆரம்பிக்குது. இப்போ இவால்வ் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் மனிதன் என்ன ஃபீல் பண்ணுறான்? ஓகே, நான் வந்து உணவு சங்கிலிக்குள்ளே இருக்கேன், ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை அடித்து சாப்பிட்ற இந்த உணவு சங்கிலிக்குள்ளே இருக்கேன். அப்போது இங்கே தான் நான் வெளில வரத்துக்காக ஐ ஹாவ் டு கிரியேட் மை ப்ரொடெக்ஷன்ஸ். அப்போ தன்னோட பாதுகாத்துக்கிறதுக்காக சில விஷயங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறான் காட்டுக்குள்ளே. இந்த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாமே பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு பாயிண்டில் சக மனிதர்கள் வந்து, சக ஹோமோசேப்பியன்ஸ் வந்து இதை பங்கெடுத்துக்க ட்ரை பண்ணும்போது, இது என்னோடது, திருப்பியும் இது என்னோட ஏரியா, நீ உள்ளே வராத, இது என்னோட பொருள். இந்த இடத்துலையும் ஈகோ டெவலப் ஆக ஆரம்பிக்குது. அப்போ ஈகோ டெவலப் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு மனிதன் எப்படி எமோஷனலாக மாறுறானாக்கா, தன்னோட சர்வைவலுக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய இன்னொரு மனிதன் தன்னோட ஆயுதங்களை, தன்னோட பாதுகாப்பு வட்டத்தை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணுறான் அப்படின்னா, எய்தர் நான் அவனை தோக்கடிச்சு நான் தக்க வச்சுக்குவேன், இல்லை நான் பயந்துட்டு அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு நான் அவனுக்கு கீழே நிற்பேன். இந்த 2 மெத்தடில் மட்டும்தான் ஒரு ஹியூமனால் சர்வை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எய்தர் ஃபியர் ஆர் ஆங்கர், அக்ரெசிவ்னஸ், 2 மெத்தடு மட்டும்தான். ஓகே, அப்போ மறுபடியும் ஹியூமன் என்ன பண்ணுறான்? இதே எமோஷனோடையே டெவலப் ஆக ஆரம்பிக்கிறான். அப்படியே அப்போது ஒரு ஹியூமன் தன்னோட சர்வைவல் கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பேஸை கவர் பண்ண முடியுமோ அதை கவர் பண்ணுறான். அப்போ தனக்கு கீழே இருக்கிறவங்க அதிகமாக வர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லீட் பண்ண ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து தான் கிளான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. கிளான்லேருந்து ராஜாக்கள் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ராஜாக்கள் அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்காங்க. பட் இன்னைக்கு போற வார் வரைக்கும் வந்து நிற்கிது. 2 பேரோட ஒரு ஈகோ அந்த கான்செப்ட்னால இன்னைக்கு வார் போயிட்டு இருக்கு இன்னைக்கு. அப்போ ஹியூமனும் டிஃபால்ட்டாக எப்படி மாறிட்டான் அந்த இடத்துல? எமோஷனல் பீப்புளா, என்ன பர்பஸ்க்காக
இந்த சிக்ஸ்த் சென்ஸ் கொடுத்தாங்களோ அதை யூஸ் பண்ணாமல் ஒரு மிருகத்தை மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சு. அதனால தான் என்ன சொல்லுவாங்க, நம்ம எப்போ எமோஷனை இழக்கிறோமோ அப்போ என்ன சொல்லுவாங்க, மிருகம் மாதிரி பிஹேவ் பண்ணாத, பிஹேவ் லைக் ஹியூமன், மனிதனை மாதிரி செயல்படு. எங்கேருந்து வருது நமக்கு இந்த டயலாக்? ஏன்னா மிருகங்கள் cannot கண்ட்ரோல் த எமோஷன்ஸ். கடிக்கணும்னா கடிச்சிருங்க டக்குன்னு. ஓகே, அவங்களுக்கு வந்து என்னத்த அன்பு பாசம் இதெல்லாம் தெரியாது, அடிச்சிடும். ஓகே, பட் நவ் யூ ஆர் அ ஹியூமன், யூ கேன் கண்ட்ரோல் யுவர் எமோஷன். அதுக்கு தகுந்த மாதிரி பிஹேவ் பண்ண அதான் சொல்கிறாங்க. பட் இந்த எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிற ப்ரோக்ராமும் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி. ஒன்று கோவப்பட்டு மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணணும், இல்லை பயந்து நம்ம தப்பிக்கணும். இந்த 2 மோடில் மட்டும்தான் ஹோமோசேப்பியன்ஸும் அன்ஃபார்ச்சுனேட்லி போயிட்டாங்க. இந்த ஸ்டேஜஸ் வளர ஆரம்பிக்கும் போது தான் இந்த விஷயத்த சொல்லி புரிய வைக்கணுங்கிறதுக்காக அவதாரங்கள் வந்தாங்க. ஒவ்வொரு அவதாரங்கள் வந்ததுக்கான காரணமே வந்து இந்த புரிஞ்சுக்கோ, உன்னோட எமோஷன்ஸ் தான் உனக்கு காரணம், நீ எதையும் நினச்சி பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. யாரும் உன்னை வந்து டார்ச்சர் பண்ண வந்தாங்க அப்படின்னாக்கா என்ன நினச்சிக்கோ, ஓகே, ஐ வில் டேக் கேர். பட் எப்போ நீ என்கிட்ட சரணடைஞ்சியோ ஐ வில் டேக் கேர் ஆஃப் யூ. நீ என்கிட்ட சரணடையாமல் உனக்கு தெரியும் நினச்சி நீ வாழ ஆரம்பிச்சானாக்கா அங்கே தான் பிரச்சனை. குருக்ஷேத்திர வாரில் வா சூதாடலான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது சகுனியை விளையாட விட்டார் துரியோதனன். அந்த சைடு இவருக்கு வந்து தெரியாது, ஓகே, யுதிஷ்டருக்கு தெரியாது சகுனி விளையாடுறது, சூதாடுறது தெரியாது. அந்த டைமிங்கில் கிருஷ்ணர் கூப்பிட்டுருந்துருக்கலாம்ல, கிருஷ்ணா நீங்கள் வந்து விளையாடுங்க, பிரச்சனை நிற்கும் போது கிருஷ்ணான்னு சொல்லி நீ வந்து கூப்பிட்டுருந்தாக்கா நான் அன்றைக்கே காப்பாற்றிருக்க போகிறேன். அப்போ உனக்கு பிரச்சனைன்னு வரும்போது நீ என்ன கூப்பிடு ஃபஸ்ட்டு. நீ என்ன கூப்பிடாமல் நீ ஹேண்டில் பண்ண ட்ரை பண்ண அப்படின்னாக்கா நீ எய்தர் ஃபியருக்குள்ளே போயிடுவே இல்லை ஆங்கருக்குள்ளே போயிடுவே. இது ரெண்டுமே உனக்கு பிரச்சனை, இதுக்குள்ளே போகாத அப்படிங்கிற விஷயத்த புரிய வைக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு அவதாரங்களும் உள்ளுக்குள்ளே வந்தாங்க. ஏன் கிருஷ்ணர் ராமர் ரொம்ப பயங்கரமாக இத்தனை அவதாரங்கள் வந்தாலும் கூட ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே, ஏன் இது ஒரு பெரிய நாமமாக சொல்லப்படுதுன்னா இவங்க 2 பேரும் நம்ம மனித வாழ்க்கை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்காக வழிகாட்டியாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. நீ இதை ஃபாலோ பண்ணு, வேற எதுவும் பண்ணாத, ஒவ்வொரு டைமிங்லையும் இதை ஃபாலோ பண்ணு அப்படிங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போது இந்த கான்செப்டும் ஹியூமனுக்கு தெரியல, எப்படி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு. அண்ட் நமக்கு 3 டைப் ஆஃப் பாடி இருக்குது. ஒன்று ஃபிசிக்கல் பாடி, இன்னொன்று ஆஸ்ட்ரல் பாடி, இன்னொன்று காசல் பாடி. இந்த ஃபிசிக்கல் பாடிக்கு வெளியில் இருக்கிறது ஆஸ்ட்ரல் பாடி, இதுதான் நம்மளோட எனர்ஜி பாடின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம உடம்புக்குள்ளே 7 சக்கரங்கள் இருக்குது. இந்த 7 சக்கரம் ஃபிசிக்கல் பாடியிலேயே இருக்குது இல்லை, இது ஆஸ்ட்ரல் பாடிக்குள்ளே இருக்குது 7 சக்கராஸும். நம்மளோட ஒவ்வொரு எமோஷன்ஸும் நம்மளோட சக்கராஸில் தான் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கு. அவர் சக்கராஸ் ஆர் அவர் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ். ஓகே, நம்மளோட 72,000 நாடிகள்லேருந்து இட பிங்கள சுஷும்னாங்கிற 3 நாடிகள் மூலியமாக இந்த சக்கராஸுக்கு கனெக்டிவிட்டி இருக்குது. இட பிங்கள சுஷும்னா இது என்ன பண்ணுது, நம்ம ஒவ்வொரு டைமும் நம்ம எமோஷன்ஸை இன்டியூஸ் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷனை சக்கராஸ்க்கு பாஸ் பண்ணுது. என்ன டைப் ஆஃப் எமோஷன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அந்த டைப் ஆஃப் எமோஷன்ஸ் அந்த பர்டிகுலர் சக்கராஸ், ஒவ்வொரு சக்கராஸுக்கும் ஒரு டியூட்டி இருக்குது, அந்த எமோஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிற இந்த எஜுகேஷன் எங்கேயுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்தது, பிஃபோர் பிரிட்டிஷ் வரதுக்கு முன்னாடி குருகுலம் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு ஏஜ் வரும்போது தன்னோட குருவை நோக்கி போகணும், தன்னோட குரு கிட்ட போயிட்டு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கணும், நான் வாழ்க்கையில் வரக்கூடிய சுச்சுவேஷனை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத கற்றுக்கணும் அப்படிங்கிற இந்த குருகுலம் முறை இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்லி டெக்னிக்கல் எஜுகேஷனை மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோமே தவிர எப்படி லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறது, எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது இந்த எஜுகேஷன் நமக்கு இல்லாததுனால பை டிஃபால்ட்டாக எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் நம்ம. ஓகே, அப்போ என்ன பண்ணுறோம், எமோஷனலி நம்ம ரொம்ப ட்ரிகர் ஆகிறோம். எல்லாத்துக்குமே பெயினுக்கோ ப்ளஷருக்கோ ரொம்ப சீக்கிரம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிக்கிறோம். அப்போது திஸ் இஸ் நார்மல். ஹியூமன் கோவப்படுறதும் எமோஷன் ஆகிறதும் பயப்படுறதும் நார்மல் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக ஆரம்பிக்குது. அப்போ லைஃப் ஃபுல்லாக பீப்புள் இதே மெத்தடில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஒவ்வொரு எமோஷன்ஸும் ஒவ்வொரு டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து 2 டைப் ஆஃப் இருக்குது. எக்ஸ்பேண்டட் ஃப்ரீக்வன்சிஸ், கான்ட்ராக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் சொல்லுவாங்க. நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட எனர்ஜியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், நம்மளுடைய எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும், வைப்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியை ப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ரீக்வன்சி இந்த பிரபஞ்சத்தில் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, அப்போ நம்ம எனர்ஜி பாடியில் இருக்கிற ஒவ்வொரு சக்கராஸ்லையும் நம்மளோட எமோஷன் ஸ்டோர் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த பிறவி முடியுது, உயிர் போகுது. உயிர் போகும்போது ஃபஸ்ட் நிறைய பேருக்கு வந்து இந்த மறுபிறவி ஒன்று இருக்குதா இல்லையாங்கிற டவுட் இருக்கும். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு கிளாரிஃபை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மறுபிறவி இருக்குதா? ஓகே, ஆப்வியஸ்லி. ஸோ பட் நிறைய பேருக்கு மறுபிறவி ஒன்று இருக்குதா இல்லையாங்கிற டவுட் இருக்கும். அவங்களுக்கான சயின்டிஃபிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துட்றேன். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி.
தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம்.